நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2008லேருந்து 2011 அந்த டைமில் தட் மீன்ஸ் போஸ்ட் குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அந்த டைம் என்ன ஆச்சு அப்படின்னா $700 பர் அவுன்ஸில் இருந்த கோல்ட் ப்ரைஸ் வந்து நியர்லி 1920க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் மற்றும் இன்ஃப்ளேஷன் ரேட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அந்த டைம். ஸோ சில்வர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா $9 இருந்து இன்க்ரீஸ் ஆனதும் $49க்கு போயிருக்கு. ஸோ கரன்சி டிவேல்யூவேஷனும் அப்போ தான் நடந்திருக்கு. ஸோ அது ஒன் ஆஃப் த சேஞ்சஸ். நியர்லி பார்த்தீங்கன்னா கோல்டு 174% ரைஸ் ஆகிருக்கு. அதே இது சில்வர் பார்த்தீங்கன்னா 400% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வருவோம் கோவிட்-19 தட் இஸ் பேண்டமிக் டிசீஸ். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா அப்போ தான் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டை வந்து ரிசர்வ் பண்ணிக்குவாங்க. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் ரிசர்வ் பண்ணும்போது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸில் வந்து கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் ஆல்வேஸ் வில் இன்க்ரீஸ் பிகாஸ் சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆகட்டும் அவங்க வந்து கோல்டு சில்வரை வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ரிசர்வ் பண்ணிக்குவாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட் ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா $1,500 இருந்தது. நெக்ஸ்ட் $2070க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ சில்வர் ப்ரைஸ் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 இருந்தது 30க்கு போயிருக்கு. ஓகேங்களா, இங்கே வந்து சில்வர் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன் பிட்வீனில் இருந்திருக்கு. தட் மீன்ஸ் $12 to $30.